very good morning to everybody. Most respected Bhaskar Reddy sir and the wonderful doctors, especially Dr. Somshekar, Dr. Kirti Vasan, Dr. Malaya, and the entire team of doctors who have come here. Plus, இங்கே வந்திருக்கும் நம்மளோட இங்கே ட்ரீட்மெண்ட்காக வரக்கூடியவங்க இன்னைக்கு சில பேர் இருக்காங்க. மற்றும் நம்மளோட மேடம் மற்ற பெரியவர்கள் ப்ளஸ் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள். நீங்களே கேட்பீங்க என்னப்பா நீங்கள் இப்போ ஈவியில் இருக்கீங்க அங்கே இங்கே வருவீங்க அப்படின்னா ஃபேக்ட் என்னன்னாக்கா ஆல்மோஸ்ட் 9 ஆண்டுகள் சுகாதாரத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு எல்லா சமயமும் அது கிடைச்சது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்த்துருக்கேன்னாக்கா இது ஏதோ நம்ம சொல்றதுக்குன்னு இல்லை, மருத்துவ தலைநகரம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடையும் அதே மாதிரி குறிப்பாக மெட்ராஸை வந்து மருத்துவத்தின் சிகரம் அப்படின்னு சொல்றது இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்குமே அது அப்படி நடக்குது. அதே மாதிரி பல நாடுகள்லேருந்து இங்கே வராங்க. நீங்கள் ஒரு மருத்துவமனை உள்ள போய் பார்த்தா தான் நம்மளோட அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அந்த வகையில தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோ அண்ட் லிவர் சென்டர் அப்படின்னு இவங்க தொடங்கினது ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடியது. பல இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிசீஸ் பர்டன் நம்ம வந்து தாய்மார் இறப்புறது ரொம்ப கம்மியாயிட்டோம். ஒரு காலத்துல வந்து 100 மேற்பட்ட 1 லட்சம் இறக்கும் நிலை மாறி இன்னைக்கு 35 கீழே வந்துட்டு, அது மட்டும் இல்லாம இன்ஃபேன்ட் மார்டாலிட்டின்னு சொல்லுவோம், அதுலயும் நம்ம வந்து 12 வந்திருக்கோம், நியோநாட்டல்ல கம்மியா வந்துட்டோம். இது தனியார் மட்டும் இல்ல, அரசு மருத்துவர்கள் எல்லாரோட பங்களிப்போட வந்திருக்கு. அதே நேரத்தில் ஒரு கண்ணு தாய் சேய் நலம், இன்னொரு கண் வந்து நோய். அந்த நோயில தான் என்ன ஆகுதுன்னா சாதாரண நோய்கள் எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கேர் இருக்கு இல்லையா, குறிப்பா இந்த சிறு பிள்ளைகள், பிறந்த குழந்தை அதுல 18 வயசு வரைக்கும் இருக்கும்போது அதுதான் வந்து ஆக்சஸ் இல்லாம இருந்தது. எனக்கு இந்த டேட்டுக்கு ஞாபகம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு ரோபஸ்ட் தனியாரோட வசதிகளும் பயன்படுத்தும் வகையில முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்கிறதுனால பல ஏழை எளிய மக்கள் இதை பயன்படுத்த இது பண்றாங்க. இன்னொரு முக்கியமானது நம்மளோட மிக முக்கியமான HR மருத்துவர்கள் பற்றி வல்லுநர்கள். அது மட்டும் இல்லாம மருத்துவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன்னா அது மட்டும் பண்றாதுங்க, நர்ஸு நல்லா குவாலிஃபைடா இருக்கணும், லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். அந்த வகையில தான் இந்த ரெயின்போ மருத்துவமனை ரொம்ப சிறப்பா இந்த மாதிரி ஒரு பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோ டெடிக்கேட்டடா தந்தது ரொம்ப பாராட்டக்கூடியது. ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். எப்பவுமே விழிப்புணர்வு, கோவிடை எப்படி ஒழிச்சுக்கட்டணும், தடுப்பூசியா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், ஆனா விழிப்புணர்வு மக்கள் தன்னோட பழக்கங்களை மாற்றினாங்க. அந்த மாதிரி நோயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒத்துழைச்சுறாங்க. குழந்தைக்கு இப்போ பிலியரி அட்ரிஷியா சொல்லியிருக்காங்க, பிறந்த குழந்தைக்கு வேற எந்த வழியும் இல்லைங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும். அந்த மாதிரி அந்த வசதிகள் ஒரு எண்ட் டு எண்ட் நீங்க வந்தா பிகினிங் டு எண்ட் வசதிகள் கொண்டு வந்ததுக்கு நான் பாராட்டுறேன். குறிப்பா இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்க ஏதோ லிவர்னா நம்ம சொல்றோம் இல்லையா, ரேரா தான் வரும். தட்ஸ் நாட் த கேஸ். நான் இப்போ வந்து ஒரு ஃபேட்டி லிவர்னுங்கிறது குடிகாரனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால யங்ஸ்டர்ஸ்க்குமே வருது. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தேவையான அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட், அதுக்குன்னு டெடிக்கேட்டட் பீடியாட்ரிக் ICU இருக்கட்டும், அட்வான்ஸ் எண்டோஸ்கோபி என்ன உள்ள போய் காட்டினாங்க. ஒரு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நானே ஒரு கால்நடை மருத்துவருங்க, மேற்படிப்பு நான் கால்நடை பண்ணேன். எனக்கு எவ்வளோ டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அனிமல், பேசாது, ஹேண்டில் பண்றது டஃப். அதோட டஃப் தான் மனிதர்கள். ஏன்னா ஒரு பர்டிகுலர் குழந்தைக்கு அந்த இன்னும் அவேர்னஸ் அதிகமாக இருக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான காம்ப்ளெக்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இமேஜிங் டெய்லர்ட் டு பீடியாட்ரிக் நீட்ஸ். அதே மாதிரி கவுன்சிலிங், நியூட்ரிஷனல், சைக்கலாஜிக்கல், பிசியோதெரபி. நான் இன்னைக்கே கேட்டேன், நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்க நோய் தடுப்பு இங்கே தான் பக்கத்தில் கிங்ஸ் இன்ஸ்டியூட் இருக்கு. நோய் தடுப்புக்கு பேர் புகழ்ந்த லெப்டினன்ட் கர்னல் கிங் பேர்ல ரசல்னு உருவாக்கினாங்க. ரசல் தான் முதல் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். ஆனா இப்போ நோய் தடுப்புலேருந்து வெல்னஸ், நம்ம வந்து ஹெல்த்தை வந்து பாதுகாக்கணும், வெல்னஸ் கன்செப்ட் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கவுன்சிலிங், நியூட்ரிஷன் எல்லா ஆஸ்பெக்டும் உள்ளடங்கும். தட் ஃபெசிலிட்டி இஸ் தேர், அட்வான்ஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் தேர், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிசஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட், அண்ட் அவுட்கம் பேஸ்ட் மானிட்டரிங். நம்ம கண் முன்னாடியே பார்த்தோம் இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லாக குணமான பேஷண்ட்டே இருக்காங்க. தட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். See, rather than telling I have this facility, showing the thing. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே முன்னோடியா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல தமிழ்நாடு தான் இருக்கு. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் ஹேவ் பீன் டெவலப்ட் பை தமிழ்நாடு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1995 onwards.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தே ரிக்வயர் மல்டி டிசிப்ளினரி சப்போர்ட். அதுக்கு தேவையான அனைத்து துறை மருத்துவர்களும் இங்க இருக்கணும். அதை டாக்டர் ரெட்டி பீங்க regional person and zonal person, he has ensured that. Then again, it involves counselors, nutritionists, surgeons, intensivists, hepatologists, and to provide holistic care. முழுமையான கேர்னா இல்லையா, அதுக்குன்னு இன்னொருத்தர் வெளியிலிருந்து வரக்கூடாது. பேரண்ட்ஸுக்கு ஒரு அச்சம், ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டி, என்ன நடக்குமோ அதுக்கு இந்த ஒரு அஷூரன்ஸுக்கான இடமா இது மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாட் ஓன்லி தட், நான் டெலிவரி கேர்லையும் சொன்னேங்க, நம்ம ஐஓஜி, ஐசிஹெச், சைல்டு கேருக்கும் கேஜி ஹாஸ்பிட்டல் மற்றும் அரசு மருத்துவருக்கு இணையாக வசதிகள் எல்லாம் டெய்லி பாராட்டக்கூடியது. அதே நேரத்தில் பலர் தனியாரை விரும்பும் பொழுது அனைத்து வசதிகளும் இருக்கணும், ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இருக்கணும்ங்கிறது இங்க இருக்கு. அதனால தான் டெலிவரிக்கு ஃபோன் பண்ணி பல இடத்துல இருந்து எங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அகெயின் when you come to disease, early diagnosis, நான் மருத்துவத்துறையில பார்த்துருக்கிறது வல்லுநர்களோட கருத்தின் அடிப்படையில் சொல்றேங்க, முன்னாடியே நம்ம காலம் கடந்து வரக்கூடாது. அதுக்கு வசதிகள் இருந்தாலே சொல்ல முடியும். சாதாரண ஜாண்டிஸ்னா தெரிஞ்சிருந்தது, பட் அதுக்கு முன்னாடி உள்ள அறிகுறிகள் இவங்களால கண்டுபிடிச்சு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான வசதிகள் மருத்துவத்துறையில இருக்கு. அதை நம்மளால கொண்டு போக முடியாது. அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் இப்போ ஏஐ வரைக்கும் வந்துடுதுங்க. அதை நம்ம பயன்படுத்துறதுக்கான வசதிகள் இருக்கணும், ஆம்பியன்ஸ் இருக்கணும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேங்க, இன் மை இயர்ஸ் இன் ஹெல்த் அண்ட் டிசாஸ்டர் ஐ ஹவ் சீன் crucial timely pediatric care. எவ்வளோ உயிரை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சதுக்கான காரணம் பீடியாட்ரிக் மருத்துவர்கள். அது மட்டும் இல்லாமல் கோவிட் பேண்டமிக் இருக்கட்டும், டெங்கி, நான் நிறைய பேர் இப்போ டக்குன்னு மறந்துடுறாங்க டெங்கு, அதுலேயும் நம்ம பீடியாட்ரிக் கேர் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சென்டர்ஸ் அந்த கேப்பை நமக்கு உள்ள இடைவேளையை பண்றாங்க. ஐ கங்க்ராச்சுலேட் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் திஸ் ஃபார் சைட்டட் இனிஷியேட்டிவ். ஏன்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் மூணாவது அங்க போகணுங்கிற மாதிரி இல்லாம எண்ட் டு எண்ட் வசதிகளோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Clinical team is highly qualified and wish them great success in delivering world-class pediatric care. Most importantly, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தி தேவையான நம்மளோட ஏழை எளிய மக்களுக்கும் நீங்க பண்றீங்க, அதை தொடர்ந்து பண்ணுவீங்க. This advanced pediatric gastro and liver center will surely become beacon of hope for thousands of children and families, not just in Tamil Nadu but across South India. Thank you once again for this. I go to I'm sure you get demand driven people who are automatically you see the care itself is the biggest sales and the HR itself is the biggest strength and the equipments. ஒரு மருத்துவமனைனா ஒரு கட்டடம் மட்டும் பத்தாது, கருவிகள் மட்டும் பத்தாது, அதை இயக்குவதற்கான qualified people, whether it is specialists, doctors or technicians, all of it is there. So I wish you all once again and many more successes for setting up such thing and to ensure health la mattum solum. You can't sit back on laurels. படச பத்தியே பேசிட்டு இருக்க முடியாது. எவ்ரி டே இஸ் a new challenge, every day is a new development. நான் கடைசியா சொல்றேங்க, இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ். இன்னைக்கு புற்றுநோய்க்கும் பல நோய்களுக்கு லேட்டஸ்ட் இம்யூனோகுளோபினை வச்சு ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி குணப்படுத்தக்கூடிய மருத்துவர்கள் வந்துட்டாங்க. ஆனா அந்த வசதி இருக்குங்கிறது எல்லாருக்கும் கொண்டு சொல்ல வேண்டியது கடமை. நம்மளோட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிறைய விழிப்புணர்வு எங்களுக்கு பண்ணினதுனாலதான் நாங்கள் பல வெற்றிகள் நமக்குள்ளேயே வச்சு பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கு இந்த வசதி இருக்கு, அதுக்கு நீங்க பெருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. இந்த வசதி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் வசதியில் நீங்க கொண்டு செல்ல வேணும்னு சொல்லி மீண்டும் டாக்டர் ரெட்டி அவர்களுக்கும் திரு ரெட்டி அவர்களுக்கும் and the entire team of this, including both the experts and the colleagues behind them, very big shout out to all of you and best wishes. Thank you. So when it comes to healthcare, obviously yes, done a lot of efforts, a lot of contribution to especially the Tamil Nadu. So we all experienced like when a decade ago or more than a decade ago, country was gravely lacking for cadavers. Because many cadavers are going to waste. Many of the patients, lakhs of patients are waiting in the country for the survival. When we, the man, took the decision along with the government side, and now the whole country is following. The whole country is adopting the kind of initiative that Radhakrishna was adopted. Tamil Nadu was top of the table all along. Top of the table all along when it comes to cadaver donations. Very sensitive matter, you all know that. North was completely non-existing. Now Maharashtra is leading. All North Indian states are leading this program.
And wholehearted thanks to again Father Krishna for his noble initiative and complete relentless dedication towards this mankind effect. So, when we have decided this kind of initiative, we were brainstorming who is the best person. So all of us unanimously thought if the only one person can bring some change, also in terms of awareness, they were talking also, he was also posing very pertinent questions. When it comes to pediatrics, they are very sensitive, they are very precious. Country doesn't have a pediatric dedicated hospitals, even now, except Rainbow. Rainbow is the only center in the country having 22 hospitals across country, 2,200 beds, and dedicated only for pediatrics and of course the mother and child program. So what is next? Super specialties. Again, no presence across country other than Rainbow. We are doing multi-organ transplants for the pediatric population. We are doing livers on a regular basis, renal, heart started, bone marrow is going on successfully. That is also gravely lacking in the country. There is only one center in the country currently doing this multi-organ transplantation for the pediatric population. So we are very happy to start this program in this unity mainly for the Tamil Nadu. Tamil Nadu is like in the forefront for many of the healthcare initiatives. And this is the only state, please do remember, offering free multi-organ transplantations to the needy. No state yet to. And no state has got this except Tamil Nadu. We are very happy for you, sir. We are able to do these kind of experiments because of the free and also end-to-end services. There are few centers in the state as well as in the country, but very sporadic, they have limitations. The beauty of this center is we have end-to-end solutions. Simple gastro problems to the maximum liver transplantation is possible, we are being doing. We just want to communicate to the community that we need not worry at all. Technology is more advanced now. Clinicians are equally selling the technology and they are able to produce two miracles out of available technology revolution. Right? So once again I sincerely thank on behalf of Rainbow Management for immediately accepting. We have had a telephonic request. We could not able to meet because I was continuously traveling. So he immediately said, I am going to come for this program, and this is what state, of course, the country also needed. That was his vision, and so glad that he is among us now. Thank you so much, sir, once again.